அல்லேலூயா. ஒரு வேத பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரைக்கும் இணைந்து நம்ம வாசிக்க போகிறோம். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றார். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நல்ல தேவ மனிதன். போகிற இடத்துலலாம் ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்தி அவர்களுக்கு ஞானஸ்நான சத்தியத்தை உபதேசித்து பரிசுத்த ஆவியானவரை குறித்த போதனைகளை கொடுத்து ஒரு விசுவாசியாக இருக்கிற அவர்களை ஒரு சீஷராய் மாற்றி அவங்க கை கொள்ள வேண்டிய சகல சத்தியங்களையும் உபதேசத்தையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுக்குள்ளாகவே இருந்து நல்ல தலைமை பொறுப்பில் ஜொலிக்கக்கூடிய சிலரை தேர்வு செய்து அவர்களை தன்னோடு கூட வைத்திருந்து அவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகளை அளித்து அவங்கள அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் பொறுப்பில் நியமித்து அதுக்கப்புறம் ஒரு புது இடத்துக்கு என்ன செஞ்சிருவார், போயிடுவார். இப்படி தான் இவருடைய ஊழியங்கள் முதல் நூற்றாண்டில் உலகமெங்கிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத குறிப்பாக ஐரோப்பா கண்டம் முழுவதிலும் பரவியது. இப்போ பாருங்கள், ஊழியத்து நிமித்தம் இப்போ பவுல் எபேசு பட்டணத்துக்கு வர்றார். அங்கே இருக்கிற சில விசுவாசிகளை பார்க்குறார். இந்த எபேசு பட்டணத்தில் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு அப்பல்லோ என்கிற ஒரு மனிதன் சுவிசேஷத்தை பிரசங்கித்திருந்தான். அதை நீங்கள் இதே 18ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த எபேசு பட்டணத்துக்கு வந்து அப்போலோ அவன் இயற்கையாகவே நல்ல ஒரு ஞானம் உள்ளவன், நல்ல பேச்சு சாமர்த்தியம் உள்ளவன். இப்போ இவனுக்கு இந்த பவுலோடு கூட இருந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அப்படிங்கிற ஒரு குடும்பத்தாருடைய தொடர்பு கிடைக்குது. அதுக்கு அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு என்ன செஞ்சாங்க, விவரித்து காண்பித்தார். அல்லேலூயா. பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்று இருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார். அப்போது இப்போ மறுபடியும் இவன் எங்கே போகிறான், கொரிந்து பட்டணத்தை நோக்கி என்ன செய்கிறான், போயிட்டான். இப்போ எபேசு பட்டணத்தில் இருந்து கொஞ்ச நாள் நல்ல சாமர்த்தியமான பிரசங்கங்களெல்லாம் பேசின இவன் சிலரை ஆதாயம் பண்ணி வச்சுருந்தான். இப்போ அவங்கள யார் சந்திக்கிறா, பவுல் சந்திக்கிறார். அப்போ சந்தித்த போது அவங்கள்ட்ட கேட்குறாரு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க, அப்படி ஒன்று இருக்குன்னு நாங்கள் இது வரைக்கும் என்ன செய்யலை, கேள்விப்படவே இல்லை. அல்லேலூயா. அப்போ நீங்கள் எப்படிப்பா ஞானஸ்நானம்லாம் எடுத்தீங்களே, யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை நாங்கள் எடுத்தோம், அது மனம் திரும்புதலுக்குன்னு கொடுத்த ஞானஸ்நானம் ஆயிட்டு, வேறு என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு உடனே
இப்போ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மறுபடியும் அவங்க என்ன செய்கிறாங்க? ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அல்லேலூயா. நாமும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம். பார்த்தீங்களா? நாம் என்ன செஞ்சுருக்கோம்? ஞானஸ்நானம். எந்த நாமத்தில் எடுத்தீங்க? அப்படியா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற திரியேக தேவனுடைய நாமத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம். ஆனால் இங்கே என்ன நாமத்தில் எடுத்திருக்காங்க? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தாங்க அப்படின்னா 5வது வசனத்தில் இருக்கு. இதை பிடிச்சிட்டு தான் இயேசுவின் நாமம் அப்படிங்கிற ஒரு கொள்கையுடைய போதனையாளர்கள் பைபிளில் அப்போஸ்தலர்கள் என்ன நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்துருக்காங்க? இயேசுவின் நாமத்தில் தான் ஞானஸ்நானம் கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தால் தான் செல்லும்? இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தால் தான் செல்லும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கொள்கை என்ன செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க, இயேசு பரமேறி போகும்போது மத்த 28ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற நாமத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் கொடுக்கணுன்றார். அப்போ அந்த ஞானஸ்நானம் செல்லுமா, இந்த ஞானஸ்நானம் செல்லுமா? அப்போ ஏன் இந்த இடத்துல இப்படி ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுவை மேசியான்னு என்ன செய்யல அன்றைக்கி இருந்த ஜனங்கள் நம்பலை. இயேசுவினால் தான் பாவம் மன்னிப்புங்கிறத யாருமே என்ன செய்யலை, நம்பலை. இயேசுவை ஆண்டவரும் கர்த்தருமா யாரும் என்ன செய்யலை, விசுவாசித்து அறிக்கையிடலை. அப்போ அதை வலியுறுத்துறதுக்கு தான் அப்போஸ்தலர்கள் அன்றைக்கி இயேசுவின் நாமத்தில் அன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்க? ஞானஸ்நானம் கொடுத்துருக்குறாங்களே தவிர மற்றபடி ஃபார்முலாவை மாற்றணுங்கிற நோக்கம் கிடையாது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற நோக்கத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடாதுங்கிறது அவர்களுடைய எண்ணம் இல்லை. ஆகவே தேவ பிள்ளைகள் இதை நீங்கள் நல்லா என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இப்போது ரட்சிக்கப்பட்டாச்சு. யார் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறோம்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடுறோம். இருதயத்தில் அவங்க எதை விசுவாசிக்கிறாங்க? இயேசு பாவம் இல்லாதவராக ஒரு கன்னியின் வயிற்றில் என்ன செய்தார்? வேத வாக்கியங்களின்படி பிறந்தார். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்ன செய்தார்? பிறந்தார். இந்த பூமியில் 33.5 ஆண்டுகள் அவர் பாவம் இல்லாதவராகவே என்ன செய்தார்? வாழ்ந்தார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். பிசாசின் பிடியில் அகப்பட்டிருந்த யாவர் என்ன செய்தார்? விடுதலையாக்கினார். முழு மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக ஒரு பாவமும் அறியாத அவரை சிலுவையில் என்ன செஞ்சாங்க? அறைந்தார்கள். அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அவர் மரித்தார். எப்படி மரித்தார்? வேத வாக்கியங்களின்படியே மரித்தார். அல்லேலூயா. அடக்கம் பண்ணப்பட்டு தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த உயிர் தெழுந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அவர் மறுபடி இந்த பூமிக்கு ராஜாதி ராஜாவா என்ன செய்வார்? வருவார். சபையை சேர்த்து கொள்ள மணவாளனாய் சீக்கிரத்தில் என்ன செய்வார்? வருவார். 1000 வருடம் அரசாட்சி செய்ய அவர் இந்த பூமிக்கு என்ன செய்வார்? வருவார். அல்லேலூயா. இதெல்லாம் நான் நம்புகிறேன். அதான் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு பாவி, என் பாவம் பரிகரிக்கப்பட வேண்டுமானால் குற்றமில்லாத அவருடைய இரத்தத்தினால் தான் என் பாவம் என்ன செய்யணும்? மன்னிக்கப்பட வேண்டும். அப்போ எனக்கு அந்த இயேசு தேவை. அவர் சிந்தின இரத்தத்தினால் என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தேவை. என் உள்ளத்தில் இயேசு வாசம் பண்ணணும். என் வாழ்க்கையை நான் அவருக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவுக்காகவே இனிமே நான் என்ன செய்வேன்? வாழ்வேன். இனிமே என்னுடைய தெய்வம் யார் தான்? என் ஆண்டவர் யார் தான்? என் குலதெய்வம் யார் தான்? இயேசு தான் அப்படின்னு சொல்லி விசுவாசித்து யார் தங்களுடைய நாவினால் அறிக்கை எடுக்கிறார்களோ அவங்க தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. கடன் பிரச்சனையிலேருந்து இயேசு சுகம் கொடுத்தார். பாஸ்டர், நான் ரொம்ப கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். யாரோ ஒரு சகோதரியோ ஒரு சகோதரரோ ஒரு போதகரோ என்ன செஞ்சாங்க, வந்து நீங்கள் இந்த சர்ச்சுக்கு வாங்க, உங்கள் கடன் பிரச்சனைலாம் என்ன செய்யும் மாறும் சொன்னாங்க. அன்றைக்கி நான் சர்ச்சில் கால் எடுத்து வச்சேன். என்ன ஆச்சரியம், என் கடன் பிரச்சனை என்ன செஞ்சுட்டு தீர்ந்துட்டு, அதனால நான் இப்போ எங்கே வந்துட்டுருக்கேன்? சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கேன். அப்படின்னா அவர்கள் கடன் பிரச்சனையிலேருந்து விடுபட்டவர்கள், ஆனால் பாவத்திலிருந்து விடுபட்டவர்கள் அல்ல.
அல்லேலூயா. ஐயா, மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் நான் போராட்டி இருந்தேன். டாக்டர்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க, செத்துருவேன்னு சொல்லி போட்டாங்க. ஒரு பாஸ்டர் வந்து எனக்காக என்ன செய்தார், ஜெபித்தார். அல்லது ஒரு தேவாலயத்திலிருந்து சில சகோதரிகள் வந்து என்ன செஞ்சாங்க, சந்தித்தார்கள், எனக்காக ஜெபித்தார்கள். அவங்க என்னெல்லாம் பூசி என்ன செஞ்சாங்க, என் உடம்புல கை வச்சு என்ன செஞ்சாங்க, ஜோம் பண்ணாங்க. அருகில் இருக்கிற ஆலயத்திற்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க ஜோம் பண்ணிட்டு போன அன்னைக்கே எனக்கு பலன் வந்துட்டு, சுகம் வந்துட்டு, மெதுவாக நடந்து நான் எங்கே போயிட்டேன், சர்ச்சுக்கு போயிட்டேன். இப்போ அந்த ஆலயத்துக்கு போனதுலேருந்து 3 மாதத்தில் செத்துருவேன் அல்லது 6 மாதத்தில் செத்துருவேன் சொன்னேன்னா 3-4 வருஷம் ஆச்சு, நான் இன்னும் நிச்சயில சாகலை. அதனால் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன், ஆலயத்துக்கு போயிட்டுருக்கேன்னா அந்த நபர் வியாதியிலேருந்து விடுதலை அடைந்திருக்கிறாரே தவிர அவர் பாவத்திலேருந்து என்ன செய்யலை, விடுதலை அடையலை. அப்போது இந்த சுகத்தை கொடுத்தவர், இந்த விடுதலையை தந்தவர் யார் என்பதை அறிந்து அவருடைய நாமம் என்ன, அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை இந்த வேத வசனத்திலிருந்து அவர்களுக்கு போதனை செய்யப்பட்டு, அந்த போதனைகளின்படி அந்த இயேசு கிறிஸ்துவ தங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால் மட்டும்தான் அவர்கள் யார், ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் நான் இப்போ அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி சபையில் ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணிக்கை இருக்குது, ரட்சிக்கப்படாதவர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் என்ன செய்யுது இருக்குது. பாவத்திலிருந்து விடுதலை அடையாத ஒரு கூட்டம் இருக்குது, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாத ஒரு கூட்டம் என்ன செய்யுது இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நான் கழுவப்பட்ட அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட அனுபவம் எனக்கு இருக்குன்னு தைரியமாக சொல்ல முடியாத சிலரும் ஆராதனையில் என்ன செய்கிறாங்க, கலந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ நான் இன்னைக்கு ஏன் இதை உங்கள்கிட்ட வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த வார்த்தை கேட்குற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய ஒரு நிச்சயம், இயேசு என் பாவங்களை மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் அவருடைய பிள்ளை, இப்போ நான் நீதிமான், உன்னதத்தில் அவரோடு கூட அமர்ந்திருக்க பாக்கியம் பெற்றிருக்கிறேன். உன்னதத்துள்ள சகல ஆசீர்வாதத்தினால் அவர் என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறோம். இந்த உறுதி நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, ரட்சிக்கப்பட்டுட்டேன், பாவம் மன்னிப்பு நிச்சயம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு நபருடைய அடுத்த கமிட்மெண்ட் என்னன்னா ஞானஸ்நானம் எடுக்கிறேன். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் நமக்கு கட்டளை என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். தேவனுடைய நீதியாய் அதை நிறைவேற்ற நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்து புதிய மனுஷனை தரித்து கொள்ளும் அனுபவத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அப்போது ரட்சிக்கப்பட்டுட்டேன், பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுட்டேன்னு சொல்லிட்டு ஞானஸ்நான சத்தியத்திற்கு ஒப்புக்கூடாதவங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ ஞானஸ்நான சத்தியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் ஒரு நபர், அவர் சொல்லும் சாட்சி என்ன, இதுவரை நான் பாவியாக இருந்தேன், இயேசு என்னுடைய பாவங்களெல்லாம் என்ன செஞ்சிட்டார், மன்னித்து விட்டார். எனக்கு அவர் தந்திருக்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை அவருக்காக நான் என்ன செய்ய போகிறேன், வாழ போகிறேன். இனி வாழ்வோ சாவோ, இன்பமோ துன்பமோ, வெற்றியோ தோல்வியோ, லாபமோ நஷ்டமோ, எதுவாக இருந்தாலும் எனக்கு நியமித்திருக்கிற சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவதற்கு நான் ஆயத்தம். இதற்காக என்னை யார் என்ன செய்யலை, கட்டாயப்படுத்தலை. இந்த மதத்துக்கு வான்னு சொல்லி என்னை யார் என்ன செய்யலை, கூப்பிடலை. என்னுடைய சுய புத்தியின் அடிப்படையில் நானே இந்த இயேசுவை பின்பற்றுவதற்கு எப்படி இருக்கிறேன், ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் தன்னை ஒப்பு கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து கரையேறுகிறார்களோ அன்றைக்கு அவர்கள் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட அவர்கள் புது சிருஷ்டியை என்ன செய்கிறாங்க, உருமாற்றம் அடைகிறார்கள். அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்யப்படுகிறது, எழுதப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இந்த பூமியில் இயேசு இருக்கும்போது சொல்கிறாரு, நான் போகிறது நல்லதுப்பா, நான் போனால் தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார், தேற்றரவாளன் உங்களிடத்தில் என்ன செய்வார், வருவார். அவர் வந்தால் தான் உங்களுக்கு நல்லது. சகல சத்தியத்திற்குள் உங்களை அவர் என்ன செய்வார், போதித்து நடத்துவார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, இந்த உலகத்தை என்ன செய்வார், நியாய தீர்ப்பை குறித்தெல்லாம் கண்டித்து என்ன செய்வார், உணர்த்துவார் அப்படின்னு சொல்லி சீஷர்கள்ட்ட பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் அறிமுகம் செய்கிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரின் யுகத்தை குறித்து யோவேல் அவர் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தில் 2ஆம் அதிகாரம் 28-29 கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை நான் என்ன செய்வேன், ஊற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டார். தீர்க்க தரிசனமாய் முன்னுரைக்கப்பட்டால் அது வாக்கு தத்தமாக என்ன செய்யப்பட்டிருக்கு,
கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இப்போ இயேசு லூக்கா 24ஆம் அதிகாரம் அதனுடைய 49வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. லூக்கா 24 அதனுடைய 49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் என்ன செய்யுங்க, இருங்கள் அப்படின்றார். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 1 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து பரமேறி செல்வதற்கு முன்பு அவர் தன்னுடைய சீசர்களிடத்தில் சொன்ன அற்புதமான அந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். 5ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போ பரிசுத்த ஆவியின் நிறைவை, பரிசுத்த ஆவியானவர் தரும் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். இது வாக்குத்தத்தம் என்று தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே என்ன செய்யப்பட்டு விட்டது, உரைக்கப்பட்டு விட்டது. அப்போ தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அவர் எருசலேமில் என்ன செய்யுங்க, காத்திருங்கள்னு சொல்லி கட்டளையிட்டார். இந்த வார்த்தையின்படி சீஷர்கள் போய் எருசலேமில் ஒரு மனமாக ஒரு 120 பேர் என்ன செஞ்சாங்க, காத்திருந்தார்கள். காத்திருந்த அவர்கள் கூடியிருந்த இடத்துல பரிசுத்த ஆவியின் அருள்மழை பொழிந்தது. பாருங்க, ஒரு ஆள் விடாமல் 120 பேரும் ஆவியினால் நிரப்பப்பட்டார். வெவ்வேறு பாஷைகளிலே பேசுகிறாங்க. பல நாடுகளை சேர்ந்தவர்கள் கூடியிருந்த அந்த கூட்டம் இவங்களை பார்க்குறாங்க. இவங்களுக்கு நம்ம லாங்குவேஜ் என்ன செய்யாது, தெரியாது, நம்ம பாஷையே தெரியாது. ஆனால் நம்முடைய பாஷையில் தேவனுடைய நாமத்தை என்ன செய்கிறாங்க, புகழுகிறார்கள். மகத்துவத்தை என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்களே. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது ஆச்சரியமாய் மாறியது. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இவர்கள் தான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு பேதுரு வந்து எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுறார். எப்போ யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்டது இப்போ என்ன செஞ்சிட்ருக்கு, மாம்சமான யாவர் மேலும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இவங்க நினச்சிட்டு இருக்க அந்த யாவர் அப்படின்னு சொல்கிறது யூதர் மட்டும்தான். ஆனால் இப்போ பேதுருவா ஆண்டவர் கொர்நேலி வீட்டுக்கு என்ன செய்கிறாரு, அனுப்புகிறார். அங்கே பேதுரு போய் அவங்கள்ட்ட பரிசுத்த ஆவியானவர் பற்றி என்ன செய்யலை, பேசலை. அந்த குரூப்புக்கு பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு என்ன செய்யாது, தெரியாது. அவங்களுக்கு இது வாக்கு தத்தம்னு தெரியாது, இது தீர்க்க தரிசனம்னு. அவங்களுக்கு எருசலேமில் இவங்க காத்திருந்தது போல் காத்திருக்கணும்னு என்ன செய்யாது. ஆனால் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். நாம் போய் காத்திருந்தோம், ஆனால் இவங்க என்ன செய்யலை, காத்திருக்கலையே. அதற்குள்ளே என்ன செஞ்சுட்டு பரிசுத்த ஆவியானவரின் வரம் அவங்க மேலே ஊற்றப்படுதுன்னு ஆச்சரியம். இப்படியே இந்த புதிய ஏற்பாடு திருச்சபை முழுவதும் ஊழியத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்போஸ்தலர்கள் போய் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி யார் மேலே கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன உண்டாகுது, இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அவர்கள் நிரப்பப்படுகிறார்கள். ஆவியின் நிறைவை பெற்று அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசி தீர்க்க தரிசனம்லாம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ எபேசு பட்டணத்தில் என்ன செய்யுது, நடக்கு. இப்போ பவுல் அவங்க மேலே கை வைக்கிறாரு. அவங்க எல்லாம் ஆவியினால் நிரப்பப்படுறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் மொத்தம் 12 பேர்னு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை, அவருடைய வல்லமை நமக்கு தேவை, அவருடைய அபிஷேகம் நமக்கு தேவை, அந்த ஆவியின் நிறைவு நமக்கு தேவை. இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ ஒரு விசுவாசியாக மாத்திரம் நீங்கள் இருந்தால் போதாது, அல்லது ஞானஸ்நானம் மாத்திரம் எடுத்துட்டால் போதாது. இந்த பரிசுத்த ஆவியினால் நாம் என்ன செய்யப்படணும், நிரப்பப்படணும். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணி என்ன செய்வேன், ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேலும் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசி. அப்போ பாருங்க, ஆண்டவர் எப்பொழுது இந்த ஆவியை நம்ம மேலே ஊற்ற எப்படி இருக்கிறார், ஆவலாக இருக்கிறார். ஏன்னா மாம்சமான யாவர், மாம்சமான யாவர்னா ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல், விசுவாசி ஊழியர் என்கிற வித்தியாசம் இல்லாமல், புதிதாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்லது பல ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் மேலே இந்த ஆவியின் நிறைவை அவர் ஊற்ற எப்படி இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ நாம் தான் எப்படி இருக்கணும், இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள தாகத்தோடு இருக்கணும், அல்லேலூயா, ஆயத்தத்தோடு இருக்கணும், வாஞ்சியோடு இருக்கணும், ஏக்கத்தோடு இருக்கணும். அப்போ பாருங்கள், பவுல் இந்த வார்த்தையை அவங்கள்ட்ட சொல்லும்போது எங்களுக்கு இதை பற்றி என்ன செய்யாது, தெரியாத அப்படி சொன்னோன்னா அவங்கள இந்த பவுல் சொல்கிறத கேட்குறதுக்கு எப்படி இருக்கிறாங்க,
ஆவலா இருக்கிறார்கள். இந்த நிறைவை பெற்றுக்கொள்ள அவருடைய இருதயம் எப்படி இருக்கு? திறந்திருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய திருச்சபையில் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெறாத ஒருத்தர் கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்நிய பாஷை அடையாளத்தோட பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாத ஒரு நபர் யார் என்ன செய்யக்கூடாது, இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாரும் நிரப்பப்பட்டவர்களா இருக்கணும், எல்லாரும் அபிஷேகம் பெற்றவங்களா இருக்கணும், எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிற கிருபை பெற்றவங்களா இருக்கணும். ஏன்னா அந்நிய பாஷை நீங்கள் பேசுகிறீங்கன்னா தேவனோடு ரகசியங்களை பேசுகிறீங்க. தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக நீங்கள் என்ன செய்றீங்க, பேசுறீங்க. ஆவியின் மண்டலத்தோடு தொடர்பு கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா. இதுதான் கேட்வே. இந்த ஆவிக்குரிய மண்டலத்திற்குள்ளே நீங்கள் நுழைவதற்கு இந்த ஆவியில் நிறைஞ்சு நீங்கள் அந்நிய பாஷை பேச பேச இது ஒரு நுழைவு வாயில். இதில் கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் ஆழம் என்று ஏராளமான அனுபவங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நீங்கள் செயல்படுவதற்கு இந்த ஆவியானவர் துணை புரிகிறார். கல்வி அறிவு அவங்களுக்கு கிடையாது, அப்போஸ்தலர்களுக்கு அப்படித்தானே. வேதத்தில் அவர்கள் பெரிய அளவில் ஞானம் உள்ளவர்கள் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவங்க பிரசங்கிக்கும் போது ஆண்டவர் அவங்கள பயன்படுத்தின விதத்தை நீங்கள் பாருங்கள். அவர்கள் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடந்தபோது ஒருவரும் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கவோ பேசவோ கூடாது இருந்தது. அவர்களை குறித்த ஒரு பயம் சுற்றி இருந்தவங்களுக்கு இருந்தது. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் அந்த மாதிரி தேவன் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தினார். அப்போ பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்கன்னா ஒரு பெரிய ஃபோக்கஸ் லைட் மாதிரி நம்ம இருளில் இருக்கிற ஜனத்துக்கு நம்மளை ஆண்டவர் எப்படி கொண்டு போயிடுவார், பிரகாசமான வெளிச்சமாக கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. நீங்கள் பூமிக்கு உப்புன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, பூமிக்கு உப்பு சொல்லுங்கள். உப்புன்னா உப்பை பாருங்க, நீங்கள் ஒரு 5 கிலோ நம்ம இப்போ ஃபாஸ்டிங் பிரேக்கு ஒரு 10 கிலோ சிக்கன் சமையல் பண்ணுறோம். 10 கிலோவுக்கு 10 கிலோ உப்பாக போடுவோம். எவ்வளோ உப்பு போடுவோம்? அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. ஆனால் அந்த கொஞ்சம் உப்பை போட்ட உடனே அவ்வளோ இன்க்ரீடியன்ஸும் ஒட்டு மொத்தமாக ஒரு சுவையாக என்ன செஞ்சிருது. அப்போ நீங்கள் சாதாரணமான ஒரு ஆள் தான். ஆனால் இந்த ஆவியின் நிறைவை பெற்றவர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்க்கப்படுகிற ஒரு உப்பு மாதிரி ஒருத்தரோட நீங்கள் பேசும்போது அவங்கள சுவை உள்ளவங்கள மாற்றிடுவீங்க. அந்த இடத்தையே நீங்கள் மாற்றிடுவீங்க, அந்த சூழ்நிலையவே மாற்றிடுவீங்க, அந்த நபரையே நீங்கள் மாற்றிடுவீங்க, அங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்பியரே நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, மாற்றி விடுவீர்கள். ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையினால்தான் உங்களை என்னை நிரப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால் ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த அபிஷேகத்தை புரிந்து கொள்ளாமல் ஏதோ 4 அந்நிய பாஷை பேசுறதுக்கு தான் இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எப்பொழுது ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாய், ஆவியில் அனல் உள்ளவர்களாய், இந்த ஆவியானவரோடு தொடர்பில் இருந்து அந்த ஆவியின் உந்துதலில் நடத்தப்பட்டு நீங்கள் நல்ல அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொண்டே இருப்பீர்களானால் ஆவிக்குரிய மண்டலங்களிலே ஒரு யுத்தம் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய, உங்களுக்காக ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய தம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்வார், கட்டளையிடுவோம். ஒரு அசாதாரணமான நபர்களாய் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். பவுல் அப்போஸ்தலன் ஒரு சாதாரணமான மனுஷன் தானே. ஆனால் அவன் கர்ச்சீஃப்ல இருந்து என்ன நடக்குது, சுகம் கிடைக்குது. அவன் திரும்பி பார்த்தா அசுத்தாவி என்ன செய்யுது, அலறுது. அவன் யார் மேலே கை வைக்கிறான்னு அவங்களுக்கு பரிசுத்தாவின் வல்லமை ஊற்றப்படுது. யார் மேலே கை வைக்கிறான்னு அவங்க மேலே தேவ வரம் என்ன செய்யுது, இறங்கி வருகிறது. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. பாருங்க, எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை அடி, எத்தனை உபத்திரவம், அதெல்லாம் தாண்டி தைரியமாக தொடர்ந்து முன்னேறாங்கன்னா அதற்கு காரணம் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகள் நாம் இந்த வல்லமையினால் என்ன செய்யணும், வாலிப பிள்ளைகளாக நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யணும், நிரப்ப ஆண்டோட கேட்கணும். ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை நீங்கள் தாங்க, அந்நிய பாஷை அடையாளத்தோடு நான் என்ன செய்யணும், இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அதற்காக நான் காத்திருப்பேன், பரிசுத்தமாக நான் இருப்பேன், தாகத்தோடு இருப்பேன். ஆண்டவரே நீங்கள் எனக்கு இந்த வல்லமையை தருகிற வரைக்கும் உங்களை நான் விட மாட்டேன்னு சொல்லி நீங்கள் விடாப்பிடியா ஆண்டோட என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், மாம்சத்தை ஜெயிக்க முடியும், பிசாசின் கிரியைகளை ஜெயிக்க முடியும், நமக்கு வருகிற சோதனைகளை ஜெயிக்க முடியும், நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓட முடியும், அதில் வருகிற தடைகளெல்லாம் நம்மளால் தாண்ட முடியும், நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்பும் காரியங்களை செய்து முடிக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சித்தத்தை நிறைவேற்றி பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா.
அதுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் தம்முடைய வல்லமையை நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நான் உங்களை பார்த்து கேட்க, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்னா உங்கள் பதில் என்ன? எனக்கு பரிசுத்த ஆவியை என்ன செய்யாது, அப்படி தெரியாதுன்னு யாராவது கேட்டால் சொல்லக்கூடாதுன்னு தான். பவுல் மாதிரி யாராவது ஒரு சிறப்பு செய்தியாளர் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களான்னு கேட்டால் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? போதித்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெரிந்த பிறகு அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளாமல் என்ன செய்யக்கூடாது. அப்போ அடுத்த கேள்வி கேட்பாங்க, இவரை தெரிந்திருந்தும் இந்த ஆவியின் நிறைவை நீங்கள் இதுவரை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களான்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம சபையில் அப்படி ஒரு நிலைமை என்ன செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை குறித்த போதனைகள் எங்களுக்கு தெரியும். அந்த ஆவியானவரால் உண்டாகும் எல்லா பலன்களையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த நிறைவை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த ஆவியினால் நாங்கள் நடத்தப்படுகிறோம். அந்நிய பாஷை அடையாளத்தோடு அந்த ஆவியானவரோடு நாங்கள் இணைந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு பக்தி விருத்தி அதனால் என்ன செய்யுது? உண்டாகிறது. நாங்கள் தேவனோட ரகசியத்தில் என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். எங்களுக்குள்ள இதனால் வரங்கள் என்ன செய்யுது? கிரியை செய்கிறது என்று சொல்லத்தக்க உன்னத அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளாத நிலையில் நீங்கள் இருந்தால் பரிசுத்தத்தோடு தாகத்தை நீங்களே தான் உண்டாக்கணும். தாகத்தை நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது. தண்ணி தாகத்தை யாராவது உங்களுக்கு உண்டாக்க முடியுமா? நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு உணர்வு, தாகம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும். நான் டம்ளர் நிறைய, பாட்டில் நிறைய தண்ணியை வச்சு தண்ணியை குடி, தண்ணியை குடி, தண்ணியை குடின்னு சொல்லும்போது எனக்கு தாகமே இல்லை, நான் எப்படி தண்ணியை குடிப்பேன் நீங்கள் சொன்னால் என் கையில் இருக்கிற தண்ணியை வச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இதை மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் உபயோகம் இல்லாதவர் என்ன செய்கிறார். ஆனால் அவர் உங்கள் வாழ்க்கையை உபயோகம் உள்ளதாக மாற்றணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? அவர் மேலே ஒரு தாகம் வேணும். அல்லேலூயா. அதனால் பெந்தேகோஸ்தே சபையில் அங்கத்தினராக இருக்கிறேன்னா பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெறாமல் இருந்தால் எனக்கு வெட்கம் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வரணும். அல்லேலூயா. பழைய நாட்களிலே அந்த முன்னோர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறலைங்கிறதுக்காக சாப்பிடாமல் இருந்திருக்காங்க. அல்லேலூயா. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்தனையோ காரியங்களை அவங்க தியாகம் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் நீங்கள் சாப்பிடாமல் இருங்க, தியாகம் பண்ணுங்கன்னா உங்கள்ட்ட நான் நினச்சில. வசனத்தின்படி காத்துருங்க, வசனத்தின்படி தாகம் மாறுங்க, வசனத்தின்படி உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்தத்தை நீங்கள் வாஞ்சுங்க. நீங்கள் கேட்காமலே ஆவியானவர் உங்கள் மேலே பொருளின் தரணும். கண்ணில் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஏற்கனவே நீங்கள் பரிசுத்த ஆவி பெற்றிருந்தாலும் இன்னும் என்ன வல்லமையினால் நிரப்பும், இன்னும் என்ன ஆவியினால் நிரப்பும், புதிய பாஷைகளை பேசும் கிருபைகளெல்லாம் எனக்கு தாங்க அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை அபிஷேகம் பெறாதவர்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு இருந்திருப்பீங்கன்னா, எனக்கு இந்த அபிஷேகம் வேணாம் ஆண்டவரே, இந்த வல்லமை எனக்கு வேணாம் ஆண்டவரே, அந்நிய பாஷை பேசுகிற கிருபை எனக்கு வேணாம் ஆண்டவரே, என்னை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவரோடு நீங்கள் பேசுங்க. தனிப்பட்ட விதத்தில் அமர்ந்திருந்து ஜெபியுங்க. உங்கள் அறைக்கதவை பூட்டி கொண்டு உங்கள் வீட்டில் அமர்ந்திருந்து காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. தாகத்தோட ஜெபம் பண்ணுங்க, வாஞ்சையோட ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த இருதயத்தோட ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக ஆவியானவர் தம்முடைய அருள் மலையை உங்கள் மேலே பொழிந்தருளுவா. பரிசுத்த பிதாவே, இந்த நிறைவை நீர் ஊற்றும் ஆண்டவரே. பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. ஒரு விஷயங்கள் சபையில் பின்மாறி மழை பெய்யட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் பரிசுத்தாவி பெறாதவர்கள் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளட்டும். எங்கள் சபையில் இந்த அபிஷேகத்தை பெறாதவர்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எங்களை நிரப்பும் ஆண்டவரே, ஆவியினால் எங்களை நடத்தும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.